23ஆம் தேதி தேர்தல், வியாழக்கிழமை தேர்தல். ஆலிம் பெருமக்கள் ஏன் அரசியல் பேசுகிறார்கள்? இஸ்லாத்திற்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று அரசியல் எல்லாம் பேச வேண்டாம், நாம் ஒதுங்கியே நிற்கலாம், ஆகா இந்த பழம் பிடிக்கும் என்றெல்லாம் தள்ளி நிற்காமல் சில விஷயங்களை சமுதாயத்திற்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு உண்டு. குர்ஆனுடைய வசனங்கள் மார்க்க சட்டங்களை அதிகமாய் பேசுவதை விட பெரும் கொண்ட அரசியல் வரலாறுகளை அல்லாஹ் இறை வசனங்களாய் இறக்கி தந்தான். வாக்கு என்பது ஏதோ அரசியல், இது மார்க்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் செலுத்துகிற வாக்கின் மூலம் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வை, ரசூலை, முஸ்லிம் சமுதாயத்தை எதிரானவர்களுக்கு சாதகமாக்கி நீங்கள் சொந்த சமுதாயத்தை குழி தோண்டி புதைக்க முற்படுகிறீர்கள் என்று பொருள். எனவே தெளிவா சொல்றோம், நான் ஓட்டு போடுறதே ஹராமுங்கிற லெவலில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். ஆனா இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டான முஸ்லிம்கள் ஏன்னா நம்முடைய வீட்டு பிள்ளைகள் சில பேர் விளையாட்டுத்தனமாக விசில் அடித்துக் கொண்டு இந்த அரசியலை பார்க்கின்றார்கள். ரொம்ப ஆபத்தான போக்கு, ரொம்ப ஆபத்தான போக்கு இது. புதிதாக கட்சி துவங்கி அரசியலுக்குள்ளே வந்திருக்கிற புதிய நடிகரின் மீது ஒரு பெரும் ஈர்ப்பை கொண்டு அவருக்காக பாடுபடுவதற்காக களத்தில் அடிக்கிறார்கள். சமூக ரீதியாக வேற எந்த சமுதாயத்தையும் சொல்ல முடியல, முஸ்லிம் சமுதாயம் இந்த நிச்சயத்தில் இருக்கு. அன்பானவர்களே, வாருங்கள், முதல் செய்தி யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பது. ஏன் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிய வேண்டுமானால் இவர்களுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். யார் வரக்கூடாது என்பதை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் என்ற வகையிலே நம்ம ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள்ங்கிற வகையிலையும் யார் வரக்கூடாது ரெண்டு இருக்கு. தெளிவாகவே சொல்லிவிடலாம், மதவாதத்திற்கு வாக்களிக்க கூடாது. யார் வரக்கூடாதுன்னு சொன்னா அது குழந்தைகிட்ட கேட்டான்னு சொல்லிடுவாங்க, பிஜேபி வரக்கூடாது. அவன் வந்து அவன் பெரிய ஆபத்து, சமூகத்திற்கு கேடு, நாட்டுக்கு கேடு. அவன் கொண்டு வர்ற சட்டம் திட்டம் எல்லாமே நிச்சயமாய், சர்வ நிச்சயமாய் மதவாதத்திற்கு வாக்களிக்க முடியாது, வாக்களிக்க கூடாது. மதவாத சக்திகளுக்கு நாங்கள் போட மாட்டோம், அதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனாலும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு பிரபலமான திரைப்பட நடிகருக்கு பின்னாலே ஒரு பெரும் கூட்டம், குறிப்பாக இளைஞர் கூட்டம், அவருடைய நடிப்பால் ஈர்க்கப்பட்டு மதிமயங்கிய கூட்டம் பின்னாலே போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு தடவை போட்டு பார்ப்போமே, அவர் ரொம்ப நாளா மேடையில பேசிட்டு இருக்காரு, பாவம் கையை தூக்குறாரு, காலை தூக்குறாரு, ஊருக்கு போட்டு பார்க்கலாமே, போட்டு பாருங்க. ஆனா ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் இது கிடையாது. சக்கராத்தில் இருக்கும்போது ஒரு மனிதன் விஷமா அல்லது வந்து பாலாம் தெரியல வெள்ள கலர் குடிச்சு பார்ப்போம்னு எடுக்க முடியாது. நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய ஓரளவு இஸ்லாமியர்களுக்கு ஒரு தளத்தை ஏற்படுத்தி தரக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் அவர்களுடைய ஊழல்களுக்கும் அதன் மேல் கொண்ட விருப்புகளுக்காக வேண்டி ஒரு புது தலைவரை, ஒரு இளம் தலைவரை, புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடியவர்களை நாங்கள் ஆதரிப்போம் என்ற இளைஞர்கள் கையில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் மிக எளிதாக மதவாதி சக்திகள் இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு அது காரணமாக அமையும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 100% பெற்று நம்ம சொல்ல போறது இல்ல. அப்படி யாரும் இந்த களத்துல இல்லவும் இல்ல. யார் நிக்கிறா, யார் அப்படி சொல்ல முடியும்? யாருக்கு நம்ம அப்படி உத்தரவாதம் சொல்லல. ஆனாலும் இருக்கிறதுல பெற்றது எது? அப்படி தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல. வேண்டாம், வாக்களிக்க வேண்டாம் என்று அந்த நடிகரை நடுநிலையாளர்கள், அறிவுஜீவிகள், சமூக அக்கறை உள்ளவர்கள், கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்பவர்கள், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்களை தொடர்ந்து கவனித்து வருபவர்கள், தூரநோக்கர்கள் எல்லாம் வாக்களிக்க வேணாம்னு சொல்றதுக்கு, அந்த வரிசையில நாமும் சொல்லுவதற்கு ரெண்டு மிக முக்கியமான காரணம். ஒரு காரணம், ஒரு மாற்றமா இருக்கார், பிஜேபி எதிர்க்கிறாருங்கிறீங்கல்ல, அந்த கணக்குல பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய எதிர்ப்பு வந்து ஈக்குவலா இல்ல, இவங்க இருக்கிற அளவுக்கு இல்ல. ஒண்ணுமே பேசாம, சப்தமே இல்லாமல், முதல்ல வெக்க, மானம், ரோஷம் இருந்தால் ஒரு நிலைப்பாட்டில் தனது கருத்தை தெரிவிக்க கூட வக்கற்ற நிலையில் திருப்பரங்குன்றம் குறித்து மௌனம் காத்தவர்கள் நிச்சயமாய் மதவாத சக்திகளின் அடிவருடிகள். வாக்களிக்க முடியாது. மக்களின் பிரச்சனைகள் எத்தனையோ பல பிரச்சனைகள், குறிப்பா முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளை கூட அவர் கருத்து தெரிவிக்காமல் சென்ற நிகழ்வுகள் அதிகமா இருக்கு. அவருடைய பிரச்சனைக்கு அவர் கருத்து சொல்ல மாட்டேங்கிறார். எந்த அடிப்படையில் ஓட்டு போட முடியும்? இந்த அடிப்படையில் ஓட்டு போட முடியும். அடுத்தவர்கள் போடுகிற வாக்குகளுக்கும் ஒரு முஸ்லிம் போடுகிற வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தினுடைய நேரத்தில் நிறைய வாய் திறந்து இதை கலவர பூமியா மாற்றுவதற்கான ஏற்பாடு என்று பேசினார்கள். குறைந்தபட்சம் எல்லாம் கொஞ்சம் அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட வக்கில்லைன்னா அப்புறம் வேற என்ன திறமை அது? அரசியல் முதிர்ச்சி அவரத்தில் இல்லை, மக்கள் பிரச்சனை பற்றிய தெளிவு அவரத்தில் இல்லை, முஸ்லிம்களின் பிரச்சனை என்னவென்பதை அவருக்கு முழுமையாக தெரியவில்லை, அவருடைய பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுக்கக்கூடிய துணிவை பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமா இருக்கு. ஒரு சில முஸ்லிம் இளைஞர்கள் சினிமா மீது உள்ள பக்தினால் அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்களே ஒழிய, அந்த மாயை இருக்கிறதை ஒழிய முஸ்லிம்களின் ஆதரவு விஜய்க்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவதற்குண்டான உரிமை நமக்கு இல்லை, நாம் அதை பற்றி பேச போவதில்லை. ஒரு அரசியல் தலைவராக ஒரு தொலைநோக்கு கொண்ட ஒரு பார்வை அவரிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இளைஞர்கள் தங்களுடைய மனதில் கை வைத்து சொல்ல வேண்டும். தலைமைத்துவத்திற்கான தகுதி அங்கே தெரியவில்லை, பொது வாழ்க்கையில் தூய்மை இருப்பதாகவும் தெரியவில்லை, சொந்த வாழ்க்கையிலும் ஏராளமான பிரச்சனைகள், நாம் அதையெல்லாம் பேச போவதும் இல்லை, அது ஒரு வகையில் நமக்கு தேவையும் இல்லை, இதற்கு முன்னுண்டான எந்த அரசியல் அனுபவமும் இல்லை, பேசுகிற பேச்சுக்களிலும் எந்த பக்குவமும் இல்லை, வருங்காலத்தில் ஒருவேளை அதிகார மையங்களுக்கு வருகிற போது என்ன செய்யலாம் என்கிற தொலைநோக்கு, தூரநோக்கு பார்வையும் அம்சங்களும் திட்டங்களும் எதுவுமே இல்லை. இதையெல்லாம் வரிசைப்படுத்தி சினிமா பிரபலங்களுக்கு பின்னாலே போய் வாக்களித்து விட வேண்டாம் என்பதை தமிழ்நாடு உலமாக்கல் சபையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது. இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய இளம் பெண்கள், நீங்க சினிமாவை பாக்குறீங்க, கவர்ச்சியில பாக்குறீங்க, அதெல்லாம் பார்த்து உங்களோட ஈமானை இழந்துறாதீங்க. அதாவது எங்களுக்கு விஜயோட என்னங்க வன்மம், எங்களை மாதிரி ஆளுங்க விஜயோட என்ன சண்டை, விஜயோட எங்களுக்கு என்ன பிரச்சனை, சொத்து தகராறா ஏதாவது பிரச்சனையா? மீண்டும் இளைஞர்களுக்கு தான் நினைவுபடுத்துகிறேன், நீங்கள் புது கட்சிக்கு, உதிரி கட்சிக்கு, சிறிய வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய கட்சிக்கு நீங்கள் போடுகிற ஒவ்வொரு வாக்கும் மதவாதி சக்திகளுக்கு போடுகிற வாக்கை போன்றதுதான் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணம், ஒரு தொகுதி இருக்கு, ஒரு தொகுதியில வந்து திமுகவுக்கு ஒரு 1000 பேர் இருக்கான்,
அதிமுகவுக்கு ஒரு 900 இருக்கான். அந்த திமுகவுல உள்ள ஒரு 200 பேர் விஜய்க்கு போட்டான்னு சொன்னா 900 ஓட்டு பெற்ற பிஜேபி ஜெயிச்சிரும். அப்படிதான் நம்ம சிந்திக்கணும். அதாவது ஒரு மாற்றம். விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டு, ஆர்எஸ்எஸ்க்கு போடக்கூடிய ஓட்டு, விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டு, பள்ளிவாசல்களை இடிப்பதற்கும் மதரசாக்களை தகர்ப்பதற்கும் போடக்கூடிய ஓட்டு, விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டு உங்களுடைய ஈமானுக்கு வைக்கக்கூடிய ஓட்டு. அதனால சொல்றேன், முஸ்லிம் இளைஞர்களே தயவு செஞ்சு கவர்ச்சியில மயங்கிறாங்க. எனவே இன்றை அதுவும் வரக்கூடிய இந்த இப்போ உள்ள தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம சமூக முடிவெடுக்கிறது பெரிய சிக்கலா ஒண்ணுமில்லை. கடந்த காலத்துல அப்படி பெரும் சிக்கலான தேர்தல்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம். இப்போ ஓரளவிற்கு இருக்கிறதே பெற்று இப்படிதான்ப்பா அப்படின்னு ஒரு பெரும்பான்மை சமூகமே முடிவெடுக்கிற அளவிற்கு கண்ணுக்கு முன்னாடி பளிச்சுன்னு தெரியுது சூழல். இது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தேர்ந்தெடுப்பதற்கு பிக்சர் ஓரளவிற்கு இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு முன்னாடி தெளிவா இருக்கிறது. இந்த நேரத்துல இந்த இடத்துல தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாமல் நேர்மையாக நின்று பொறுப்புணர்ச்சியோடு இனி இதுக்கு மேல மறைச்செல்லாம் பேசுறது இல்ல, ஓப்பனாக பேசலாம். இந்த முறை சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பெரும்பாலான அணியினர் அத்தனை பேரும் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று பேசுவதற்கு பின்னாலும் இதே திருப்பரங்குன்றத்தை முதலில் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, தமிழகத்தை கலவர பூமியாக மாற்ற திட்டமிடப்பட்ட போது இங்கே ஆண்ட ஜனநாயக சக்திகள், அவர்களோடு இருந்தவர்கள் இந்த விஷயத்தை கையாண்ட விதமும் அணுகிய விதமும் தானாய் நம்மை அவர்களுக்கு நன்றி சொல்ல சொல்லி தூண்டுகிறது. இது ரொம்ப முக்கியமான காரணம். எல்லா அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பை பிடித்து தொங்குவது அத்தனை பேருக்கும் பெட்டி கிடைத்தது, பணம் கிடைத்தது என்பதற்கெல்லாம் அல்ல. கொஞ்சம் புரியணும். ஏதோ குறிப்பிட்ட கட்சிக்கான ஆதரவு என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. ஒரு முஸ்லீம் அப்படி இருக்க முடியாது. அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வியை கற்றறிந்த ஒரு ஆலிம் அப்படி பேசவும் முடியாது. கடுமையான பசியில் ஒரு முஸ்லிமுக்கு முன்னால் விஷமும் வைக்கப்படுகிறது, மதுவும் வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். விஷத்திற்கு பதிலாக மதுவை எடுக்கிறோம். அவ்வளவு தானே ஒழிய இது கட்சி சார்பினுடைய நிலையை கொண்டோ ஒரு கட்சியை விரும்பியதற்காக வேண்டியோ அல்ல என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சரியான வழிகாட்டுதல் செய்த எத்தனையோ உலமாக்கள் பெட்டி வாங்கிவிட்டார்கள் என்கிற பேச்சு வந்தது. அதை பற்றி எல்லாம் கவலைப்படுறதில்லை. ஆனால் எப்படி வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு போகட்டும். இந்த இக்கட்டான சூழலில், ஒரு சித்தாந்த போரில், சலுகையா சவக்குழியா என்கிற இக்கட்டான இந்த சூழலில் சலுகைகளை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு, நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த முஸ்லிம்களுடைய தளத்திற்காக வேண்டி ஓரளவு குரல் கொடுத்தவர்களுக்கு அவர்களுக்கு நம்முடைய வாக்குகள் போய் சேர வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் ஒவ்வொருடைய வாக்கு மிக முக்கியமானது. விளையாட்டாக, வேடிக்கையாக என் பையன் சொன்னா, பேரன் சொன்னா, இந்த கதையெல்லாம் தயவு செய்து வைத்துக் கொள்ளாதீர்கள். மதக்கலவரங்கள் இல்லாத ஒரு தமிழகம் வேண்டும் என்பதற்குத்தான் வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அன்பானவர்களை, ஏன் மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொல்றோம்? அது எல்லாருமா சேர்ந்து முன்னெப்போதும் இல்லாத தேர்தல்களை விட இந்த தேர்தலின் ஒரு அதிசயம். தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை, ஜம்மியத்துல் உலமா சபை, தமிழக மஸ்ஜிதுகளின் கூட்டமைப்பு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், SDPI, மனிதநேய ஜனநாயக கட்சி, ஏராளமான மார்க்க ரீதியான அத்தனை அமைப்புகள், இது எல்லாம் ஒரு அணியில நின்று மதச்சார்பற்ற சக்திகளுக்கு வாக்கு கேட்டு வருகிறது என்றால் அத்தனை பேரும் சுயநலம் பிடித்தவர்கள். எங்களுடைய நடிகர் அல்லது எங்களுடைய தலைவர் அல்லது எங்களுடைய கட்சி இது மாத்திரம் சிறந்தது என்று முடிவெடுக்கிற முஸ்லிம் கொஞ்சம் தவறான முடிவை விபரீதமாக எடுக்கிறார்கள் என்று பொருள். இந்தியாவில் மதவாதத்திற்கு எதிராக வேகமாய் களமாடாவிட்டாலும் களமாடுகிற நிலையில் உள்ள ஒரே ஒரு அமைப்பு காங்கிரஸ் மட்டும். நீண்ட காலமாக முஸ்லிம் சமுதாயத்தின் அரசியலையான போக்கில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், அம்பேத்கர் போன்ற தலைமைகளை கையில் எடுத்து அந்த கொள்கைகளை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் களமாடுகிற விடுதலை சிறுத்தைகள், இந்த அத்தனை பேரும் ஒரு அணியில நிற்கிறார்கள் என்பது உங்களுக்கு கவனம் தேவை. அதனால்தான் கிறிஸ்தவ மார்க்கறிஞர்கள், இஸ்லாமிய மார்க்கறிஞர்கள் அத்தனை பேரும் ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதாவது மதச்சார்பற்ற கூட்டணிக்கு. மற்ற இளைஞர்கள், முஸ்லீம் அல்லாத இளைஞர்கள், இளப்பெண்கள் அவன் கவர்ச்சியில மயங்கி அவன் பின்னாடி போறானா, அது ஒரு நியாயம் இருக்குங்க. அவனுக்கு வழிகாட்டுதல் கிடையாது, அவனுக்கு குரான் இல்ல, ஹதீஸ் இல்ல, மார்க்கம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஈமானும் இல்ல, அவனுக்கு கவலை இல்ல, ஏதோ பைத்தியமா யோசிச்சு பின்னாடி போவான். ஆனா முஸ்லீம்கள் நீங்க அப்படி இல்ல, உங்களுக்கு அல்லாஹ் குரான் இருக்குது, ரசூல் ஹதீஸ் இருக்குது, நம்ம கொடுத்த ஈமான் இருக்குது. அந்த ஈமான் எந்த நிலையிலும் பறிவிக்க மாட்டோம். நம்ம ஏன் முஸ்லீம்கள் பிஜேபி ஓட்டு போட மாட்டோம்? பிஜேபி ஒரு முஸ்லீம் பிஜேபி ஓட்டு போட மாட்டான். காரணம் என்ன? காரணம் நம்ம ஈமானுக்கு வெட்டு வைக்கிறாங்க, நம்ம இஸ்லாத்துக்கு வெட்டு வைக்கிறான், நம்மள காஃபிரா மாத்தணும் பாக்கலாம். அதே தாங்க விஜய், எந்த வித்தியாசம் இல்லைங்க. அதனால சகோதரர்களே, தயவு செஞ்சு விஜய் ஓட்டு போடாதீங்க.